1.5 கோடி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டருடைய இதயங்களிலும் 7.5 கோடி தமிழ் மக்களின் இதயங்களில் ஆன்மாவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மா நம்மளை வாழ்த்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா சார்பில் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற மே தின விழா மாபெரும் பொதுக்கூட்டம் என்று சொல்லி இங்கு ஒரு மிகப்பெரிய மாநாடை நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணா தொழிற்சங்க பேரவை முன்னாள் செயலாளர் வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற மரியாதைக்குரிய அருமையண்ணன் திரு க சங்கரதாஸ் அவர்களே, எனக்கு முன்னாலே இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று சிறப்பான ஒரு தலைமையுரையை நிகழ்த்தியிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அன்பை பெற்றவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக அவைத்தலைவரும் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய என்றைக்கு தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலில் வெற்றி வாகை சூடுவதற்கு தயாராக களம் காணுகின்ற நம்முடைய கழக அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திரு இ மதுசூதனன் அவர்களே, சிறப்பான இந்த கூட்டத்தினை ஏற்பாடு செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பையும் ஈர்த்திருக்கின்ற அன்பிற்கே அருமை சகோதரர் வடசென்னை மாவட்ட வடக்கு மாவட்ட மாண்புமிகு அம்மா பேரவை செயலாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் நிறைவுரையாக நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற அன்பு சகோதரர் திரு RS ராஜேஷ் அவர்களே, சிறப்பான இந்த மாபெரும் கூட்டத்திற்கு வருகை புரிந்து கூட்டத்திற்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் திரு பொன்னையன் அவர்களே, வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அருமையண்ணன் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர், நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய முன்னாள் தலைவர், சட்ட வழக்கறிஞர் வல்லுநர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் திரு PH பாண்டியன் அவர்களே, வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், நம்முடைய தர்ம யுத்தத்திற்கு அறப்போராட்டத்திற்கு முதல் உரிமை குரல் எழுப்பிய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திரு KP முனுசாமி அண்ணன் அவர்களே, அவர்களோடு இணைந்து நம்முடைய தர்ம யுத்தத்திற்கு வலு சேர்த்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், திண்டுக்கல் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் நத்தம் ரா விஸ்வநாதன் அவர்களே, முதலாக நம்முடைய தர்ம யுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகை தந்து நல்ல பல ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் உயர் திரு டாக்டர் மைத்ரேயன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், இயக்கத்தின் தூணாக விளங்கி கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய அன்பை பெற்றவர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் செம்மலை அவர்களே, முன்னாள் அமைச்சர், இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினர், இந்த இயக்கத்திற்கு பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய அருமை சகோதரர் திரு மாப்பா பாண்டியராஜன் அவர்களே, நல்ல பல ஆலோசனைகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களிருந்தும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவர்களிருந்தும் கற்ற பாடங்களை நமக்கு அவ்வப்போது அறிவுரையாக ஆலோசனையாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய அருமை அண்ணன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு JCT பிரபாகர் அவர்களே, வருகை விரிந்திருக்கின்ற கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் சட்ட வல்லுநர் திரு PH மனோஜ் பாண்டியன் அவர்களே,
முன்னாள் அமைச்சர் நாகப்பட்டினம் தந்த செல்வம் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் ஜெயபால் அவர்களை முன்னாள் அமைச்சர் தங்களுடைய பேச்சாற்றல் மூலம் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய அருமை அண்ணன் திரு ராஜ கண்ணப்பன் அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற பல்வேறு நிலைகளில் உதவிக்கரம் நீட்டிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் மோகன் அவர்களை வருகை விரிந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அசோக்குமார் அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் விழுப்புரம் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அன்பு சகோதரர் திரு லட்சுமணன் அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற சோழவந்தான் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு மாணிக்கம் அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற சகோதரி நிர்மலா பெரியசாமி அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற அஸ்பர் சுவாமிநாதன் அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய செயலாளர் ஐடி ராமச்சந்திரன் அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற முன்னாள் வாரிய தலைவர் திரு லியாக்கத் அலி கான் அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பூத்தா இளங்கோவன் அவர்களை முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு NSN நடராஜன் அவர்களை திரு வேளச்சேரி அசோக் அவர்களை திரு முத்துராமலிங்கம் அவர்களை திரு தவசி அவர்களை திருமதி ஃபதர் சையத் அவர்களை திருமதி மகேஸ்வரி அவர்களை திருமதி ராஜலட்சுமி அவர்களை திரு பால கங்காதரன் அவர்களை திரு சுப்பரத்தினம் அவர்களை திருமதி வழக்கறிஞர் மணிமேகலை அவர்களை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜேந்திர குமார் அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற மருத்துவர் அழகு தமிழ்ச்செல்வி அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் பாபு அவர்களை கிருஷ்ணமூர்த்தி அவர்களை முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மணிமாறன் அவர்களை திரு கராத்தே பாலசுப்ரமணியம் அவர்களை டெல்லியினுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் அருண் பிரசாத் அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற நண்பர்களை அன்பர்களை முன்னாள் பகுதி கழக செயலாளர் RS ஜனார்த்தனம் அவர்களை வி ஜெயபால் அவர்களை பகுதி கழக பொருளாளர் S முருகன் அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற மாவட்ட பிரதிநிதி வி அலெக்ஸ் அவர்களை JM நரசிம்மன் அவர்களை சட்டமன்ற முன்னாள் வருகை விரிந்திருக்கின்ற முன்னாள் மாவட்ட செயலாளர் நண்பர் குமாரசாமி அவர்களை ஆலந்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு வெங்கடராமன் அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற 38வது வட்ட செயலாளர் M ராமமூர்த்தி அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற வட்ட பொறுப்பாளர்கள் 38வது வட்டத்தினுடைய வட்ட பொறுப்பாளர்கள் R வேல்முருகன் அவர்களை S முத்துச்செல்வம் அவர்களை 39வது வட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் முன்னாள் வட்டச் செயலாளர் ரா மூர்த்தி அவர்களை 39வது வட்டத்தினுடைய தெற்கு பொறுப்பாளர் மாவட்ட பிரதிநிதி JM நரசிம்மன் அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற தொகுதி கழகத்தினுடைய பொருளாளர் SM முருகன் அவர்களை வட்ட பிரதிநிதி ஸ்ரீ சிவகுமார் அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் R நித்யானந்தம் அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற வட்ட பொறுப்பாளர்கள் மாண்புமிகு அம்மா பேரவை வெங்கடேசன் அவர்களே வழக்கறிஞர் விநாயகமூர்த்தி அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற ஆட்டோ சந்திரசேகர் அவர்களே விஜயகுமார் அவர்களை வட்டக்கழக துணைச் செயலாளர் M சீனிவாசன் அவர்களை வட்டக்கழக செயலாளர் RV அருண் பிரசாத் அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற சந்தன சிவா அவர்களை வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் MN சீனிவாச பாலாஜி அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற 47வது வட்டத்தினுடைய பொறுப்பாளர் ஜூபிட்டர் RG பாலன் அவர்களை அவ்வளோதானே இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய தர்ம யுத்தத்திற்கு வலு சேர்ப்பதற்கு அனைத்து நிலைகளிலும் நல்ல பல ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய காலத்திலும் இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எஃகு தூணாக விளங்கி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் திரு பொன்னையன் அவர்களை கழக மீனவரணி செயலாளர் அன்பு சகோதரர் நீலாங்கரை முனுசாமி அவர்களை மாவட்ட மீனவரணி செயலாளர்
அருமை நண்பர் கணேசன் அவர்களை, அண்ணன் அவர்கள் என் பெயரையெல்லாம் மற்றவர்கள் பெயரையெல்லாம் சொல்லிவிட்டு எங்கள் பெயரை சொல்லவில்லை என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம். அவர்களெல்லாம் என் உள்ளத்தில் நீங்காத இடம் பெற்றிருக்கின்றீர்கள் என்பதையும் இங்கு இந்த கூட்டத்திற்கு நல்ல பல ஆதரவினை தந்து இந்த பட்டியலில் இடம் பெறாமல் இருந்திருந்தால் அது நான் செய்த தவறல்ல, எழுதி கொடுத்தவருடைய தவறுதான் என்று சொல்லி நீங்கள் கோபித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களைத்தான் கோபித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வருகை புரிந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை, தலைமை கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை, அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளை, திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து இங்கு வருகை புரிந்திருக்கின்ற மாவட்ட துணைச் செயலாளர் அன்பு சகோதரர் தட்சணாமூர்த்தி அவர்களை, மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் எல்லாபுரம் ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களை, கழகத்தினுடைய மூத்த முன்னோடி முன்னாள் மாவட்ட செயலாளர் திரு காசு ஜனார்த்தனம் அவர்களை, வருகை புரிந்திருக்கின்ற திரு கண்ணன் அவர்களை, வருகை புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஜேபி அவர்களை, வருகை புரிந்திருக்கின்ற மாவட்ட பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகளை, அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளை, அனைத்து சார்பு அணி நிர்வாகிகளை, கழகத்தினுடைய செயல் வீரர்களை, வீராங்கனைகளை, திரளாக வருகை புரிந்திருக்கின்ற பொதுமக்களை, வருகை புரிந்திருக்கின்ற நண்பர்களை, அன்பர்களை, உங்கள் அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று இங்கு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகின்ற ஒரு நல்ல நல்வாய்ப்பினை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற இன்றைக்கு ஆன்மாவாக நம்முடைய உள்ளங்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என்னுடைய முதலான நன்றியும் வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நாம் தொழிலாளர் தோழர்களுடைய நியாயமான உணர்வுகளை, உணர்ச்சிகளுக்கு விடுதலை பெற்றுத்தந்த மே 1ஆம் நாளை சிறப்பான முறையில் வருடந்தோறும் நாம் மகிழ்ச்சியோடு எதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய மேலான ஆணையினை ஏற்று நாம் கொண்டாடி வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த வருடம் நாம் கொண்டாடுகின்ற இந்த வேளையில் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மிடத்தே இல்லை என்றாலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆன்மாக நம்முடைய உள்ளங்களில் நிறைந்திருந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டிருந்த லட்சிய பயணத்தை நம்முடைய இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவி அம்மா அணி சார்பாக நாம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை இந்த மாபெரும் கூட்டம் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 18-19 ஆண்டு காலம் சென்னை மாநகரத்தில் பல்வேறு கூட்டங்களில் நான் கலந்திருக்கின்றேன். ஆனால் இது மாதிரியான ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தில், மாநாட்டில் இதுவரை நடந்தது இல்லை, இனிமேலும் நடத்தப் போவதில்லை என்ற ஒரு வரலாற்று நிகழ்வினை இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் மதுசூதனன் தலைமையில் நம்முடைய அருமை சகோதரர் மாவட்ட மாண்புமிகு அம்மா பேரவையுடைய செயலாளர் அருமை தம்பி ராஜேஷ் அவர்கள், அவரோடு இணைந்து அனைத்து வட்டக்கழக, பகுதிக்கழக, அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகளும் இணைந்து இந்த சிறப்பான ஏற்பாடுதனை வரலாற்றில் மே தின விழா கூட்டம்
நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவருடைய அணி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த முதல் கூட்டம் என்ற வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தினை உருவாக்கியிருக்கிறது என்பதனை நான் நன்றியோடு தெரிவித்து, இந்த மாபெரும் கூட்டத்திற்கு உழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும், இங்கு வருகை புரிந்திருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களுக்கும், கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கும், செயல் வீரர்களுக்கும், வீராங்கனைகளுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மே 1ஆம் நாள் தொழிலாளர்களுக்கு விடுவு பெற்ற நாள் மே 1. 18, 19ஆம் நூற்றாண்டு காலங்களில் உழைக்கும் தொழிலாளர்கள் வளர்ந்த நாடுகளில் தொழிலாளர்களை நசுக்கி அவர்களை 12, 18 மணி நேரம் உழைக்க வைத்து ஓடாக உழைத்து இரத்தத்தை உறிஞ்சுகின்ற ஒரு நிலை, அச்சுறுத்தல், அபாயகரமான நிலை 18, 19ஆம் நூற்றாண்டில் இருந்ததை எண்ணி 1886ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நியூயார்க் நகர், சிகாகோ போன்ற நகரங்களில் மிகப்பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம், தொழிலாளர்களின் வர்க்கம் வெகுண்டெழுந்து அந்த தர்ம போராட்டத்தை, அறப்போராட்டத்தை துவங்கியது. உழைக்கும் தொழிலாளர்களுடைய உடல் நலத்தை பேணாமல் அன்றைக்கு இருந்த ஆதிக்க வர்க்கம் 18 மணி நேரம் அவர்களை பாடாய்படுத்தி வேலை வாங்கி கொழுத்து வளர்ந்திருந்த அந்த நாடுகள் தாம் செய்த தவறுகளை உணரத் தொடங்கியது. 1886ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி நியூயார்க் நகரில் 3,50,000 மக்கள் ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை, ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். அன்றைக்கு விடிவு பிறந்தது. 24 மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்த்தால் போதும் என்ற அந்த இலக்கை தொழிலாளர்கள் அடைந்த நாள், வெற்றி பெற்ற நாள்தான் மே 1. தொழிலாளர்களின் வெற்றி நாளாக மே 1ஐ உலகமெங்கும் இருக்கின்ற தொழிலாளர்கள் தங்களுடைய இல்ல விழாவாக கொண்டாடுகின்ற நாள்தான் இந்த மே 1. நம்முடைய சென்னை, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் சென்னையில் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி சிங்காரவேலர் அவர்கள் 1923ஆம் ஆண்டு சென்னையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி மே 1ஆம் தேதியை இங்கே தினமாக, தொழிலாளர் தினமாக கொண்டாடினார்கள். அவருக்காக இன்றைக்கு நாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் மணிம மண்டபம் கட்டி மாண்புமிகு அம்மா அவர்கள் சிங்காரவேலருக்கு பெருமை ஏற்படுத்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொழிலாளர்களுடைய எண்ணங்களை, தொழிலாளருடைய உழைப்பினை தங்களுடைய திரைப்படங்களின் மூலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தங்களுடைய தத்துவ பாடல்கள் மூலம் நாட்டு மக்களுக்கு, தொழிலாளர் தோழர்களுக்கு வலு சேர்த்தார்கள் என்பதனை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உழைக்கும் தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுகள் என்று திரைப்பட பாடல்கள் மூலமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொழிலாளர் தோழர்கள் மீது தாம் கொண்டிருந்த பற்றின் காரணமாக உலகிற்கு பறைசாற்றினார்கள். உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே என்று தொழிலாளர் தோழர்களுடைய திறமையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடல் வரிகள் மூலம் பாடி காட்டினார்கள். புரட்சி தலைவர் ஆண்ட காலத்தில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தொழிலாளர் தோழர்களுடைய பிள்ளைகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் உயர்கல்வி கற்க வேண்டும் என்று பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்
உருவாக்கினார்கள் என்பதை நாம் இன்றைக்கும் நன்றியோடு சொல்லி கடமைப்பட்டிருக்கின்றோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தொடர்ந்து புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் அதே பெருந்துறையில் பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரியையும் உருவாக்கினார்கள் என்பதையும், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் கட்டிட தொழிலாளர்களுடைய நல வாரியத்தினை உருவாக்கி லட்சக்கணக்கான கட்டிட தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய குடும்பங்களுக்கு பல்வேறு வகையான நலத்திட்டங்கள் மூலம் குடும்ப தெய்வமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் விளங்கினார்கள் என்பதையும், தொழிலாளர் தினமாக இந்த மே 1ஆம் தேதி நாம் பெருமையோடு கூறுவதற்கு அந்த இருவரும் மாபெரும் தலைவர்கள் தொழிலாளரின் தோழனாகவே விளங்கினார்கள் என்பதை நாம் இன்றைக்கும் பெருமையோடு நன்றியோடு சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சமுதாய சீர்திருத்தத்திற்காக வந்தவர், வாழ்ந்தவர், வாழ்ந்து காட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள். தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து வாழ்வதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவராக வாழ்ந்தவர் இன்றைக்கு நம்முடைய இல்லங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் இயக்கத்தினை உருவாக்கி 10 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக, நல்ல வள திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக சிறப்பான ஆட்சியை நிகழ்த்தி காட்டினார்கள். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் நம்முடைய இயக்கத்தின் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று 27, 28, 29 ஆண்டு காலம் நம்முடைய இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள் இவைகளெல்லாம் தாங்கி இந்த இயக்கத்தை இன்றைக்கு ஒன்றடிக்கும் மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக இந்த கும்பாதி கொம்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எஃகு கோட்டையாக இந்த இயக்கத்தினை புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 10 ஆண்டு காலம், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் 17 ஆண்டு காலம். ஆக அந்த இருவரும் தலைவர்களும் 27 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய ஆட்சி செய்கின்ற உரிமையை தமிழக மக்களிடம் பெற்று சிறப்பான ஆட்சியை, நல்ல பல திட்டங்களை தந்த முதலமைச்சராக, மாபெரும் முதலமைச்சராக வாழ்ந்து சாதனை படைத்தார்கள் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே சொல்லி, நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால் ஒரு தனிப்பட்ட இயக்கம், கட்சி 27 ஆண்டு காலம் ஆண்ட பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நம்முடைய இயக்கத்திற்கு தான் உண்டு என்பதனை, அந்த பெருமையை நமக்கு பெற்றுத்தந்தவர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் என்பதனையும் இந்த நேரத்தில் நாம் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய மரணத்திற்கு பின்னால் நம்முடைய இயக்கம் இன்றைக்கு அப்படியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவி அம்மா அணி சார்பாக அப்படியே இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய விசுவாச தொண்டர்களாக, எந்த நோக்கத்திற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தினை உருவாக்கினார்கள், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தினை வளர்த்தார்கள். இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாக இருக்க வேண்டும், மக்கள் இயக்கமாக இருக்க வேண்டும். ஆட்சி மக்களாட்சியாக இருக்க வேண்டும். மக்களாட்சி தத்துவத்தின்படி மக்களாட்சியாக தான் இந்த ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, அரசு இருக்க வேண்டும் என்ற அந்த இருவரும் மாபெரும் தலைவர்களும் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டினார்கள். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவருடைய மரணத்திற்கு பின்னால் நம்முடைய இயக்கம் ஒரு குடும்பத்திற்குள் கைக்குள் சிக்கின்ற நிலை ஏற்பட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தினை உருவாக்கி வளர்த்தார்களோ அந்த நோக்கம், அவர்கள் கடந்து வந்த பாதை
அவர்கள் கொண்ட லட்சியம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தர்ம யுத்தம் இன்றைக்கு தொடக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தர்ம யுத்தம் இங்கு கூடியிருக்கின்ற லட்சக்கணக்கான லட்ச மக்கள் திரண்டு இருப்பதே அதற்கு அத்தாட்சி. இந்த நேரத்தில் தான் சட்டமன்ற ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு நாம் ஒரு அணியாகவும் சசிகலா ஆதரவு பெற்ற வேட்பாளராக டிடிவி தினகரன் ஒரு வேட்பாளராகவும் திமுகவும் களத்திலே களம் காணுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆர்கே நகர் பொதுமக்கள் தங்களுடைய முழு ஆதரவையும் ஒட்டுமொத்த ஆதரவையும் நம்முடைய கழக அவைத்தலைவர் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய அறிவண்ணன் இ மதுசூதனுக்குத்தான் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மாவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அணி சார்பாகத்தான் ஆதரவாக இருக்கின்றது என்று அனைத்து பொதுமக்களும் திரண்டிருந்து வெகுண்டெழுந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை ஆதரவை அண்ணன் இ மதுசூதன் அவர்களுக்கு ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அனைத்து நிலைகளிலும் அனைத்து பகுதிகளிலும் ஒரே மாதிரியான ஆதரவினை தந்ததினால் வெகுண்டெழுந்த மிரண்டு போய் டிடிவி தினகரனும் ஸ்டாலுடைய வேட்பாளரும் நிலைமை மோசமாவதை உணர்ந்து எப்பாடுபட்டாவது நாம் வெற்றியடைய வேண்டும் என்று டிடிவி தினகரன் 4000 ரூபாயும் ஸ்டாலின் 2000 ரூபாயும் கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்கி வெற்றி பெறலாம் என்று அவர்கள் தப்பு கணக்கு போட்டு அதனால் இந்த இடைத்தேர்தல் இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல் எந்த நேரத்தில் எப்பொழுது வந்தாலும் அண்ணன் இ மதுசூதனன் உறுதியாக மாபெரும் வெற்றி பெறுவார் என்பதற்கு அத்தாட்சியாக தான் இங்கு திரண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள். இன்றைக்கு நம்முடைய வெற்றி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டாலும் அண்ணன் இ மதுசூதனன் தான் அடுத்து ஆர்கே நகர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக உங்களுடைய பெருத்த ஆதரவோடு வலம் வருவார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் அண்ணன் அவர்களுக்கு ஆறுதலாக நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தினை ஒரு குடும்பத்திற்குள் சிக்கிவிடாமல் கிட்டத்தட்ட 27 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகவும் மக்கள் இயக்கமாக நடத்தினார்கள். ஆட்சியும் மக்கள் இயக்கமாக மக்களாட்சியாக தான் நடத்தினார்கள் என்பதை நாம் நன்றாகவே அறிவோம். ஆர்கே நகர் தொகுதியில் களம் காண்டுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரு அணியாக பிரிந்து நிற்பதனால் நாம் எளிதில் வென்றுவிடலாம் என்று மனப்பால் குடித்த ஸ்டாலின் மிரண்டு போய் என்ன செய்வதென்றே புரியாமல் அதுவரை பன்னீர்செல்வத்தை வசைபாடாமல் மௌனமாக பார்த்து கொண்டிருந்த ஸ்டாலின் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தை ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை பன்னீர்செல்வத்தின் மீது ஏவுகணைகளை தொடர்ந்து தொடுத்துக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அதன் செயல் தலைவராக சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின்
ஏற்கனவே புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் களம் காணுகின்ற பொழுது எப்படியாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்துவிட வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை போற்று தமிழ்நாடு பூரா வலம் வருகிறார் ஸ்டாலின் என்று ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி பல்வேறு வண்ணங்களில் கலர்களில் சட்டைகளும் பேண்டுகளும் அவர்கள் மாற்றிக்கொண்டு வீதி வீதியாக வந்தார், தெரு தெருவாக வந்தார், நடந்து வந்தார், ஓடி வந்தார். டீ குடிச்சாரா? சைக்கிளில் வந்தார், டீ கல்ல போய் டீ குடிச்சாரா? ஒரு நாளைக்கு எத்தனை கோடி பேர் டீ கொடுக்குறாங்க? ஒரு 5-6 கோடி பேர் டீ கொடுக்குறாங்க. நாம டீ கடையே நடத்தி இருக்கிறோம். இதெல்லாம் பண்ணி பார்த்தாரு, ஒன்னும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. அம்மா அவர்களை வெற்றி பெறவில்லை, தோல்வி அடைந்தார். அம்மா அவருடைய மரணத்துக்கு பின்னால எப்படியாவது இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் நாம் முதலமைச்சராகியுள்ளோம் என்ற பகல் கனவிலே இங்கே வந்து பிரச்சாரத்தை அவர் இங்கே துரிதப்படுத்தினார். நான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்வேன். அண்ணன் மதுசூதன் அவர்களும் இங்கே பேசும்போது சொன்னார், ஸ்டாலின் இங்கே நடைபெற்ற கூட்டத்தில் உங்களை ஒருமையில் பேசினார், நீங்களும் அவரை திட்டி பேச வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் அவருக்குரிய பாணியில் என்னிடம் சொன்னார். அவர்கள் திட்ட திண்டுக்கல் வைய வெளிய நம்ம வைரக்கல் என்பதை அண்ணன் மதுசூதன் அவர்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் 2006-2011 காலகட்டத்தில் கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தினுடைய நிலை, அதனால் மக்கள் பட்ட வேதனை, மக்கள் அடைந்த துன்பம், இவைகளெல்லாம் இன்னும் மக்கள் மனங்களிலே விட்டு அகலாமல் இருக்கிறது. 2006-2011 தமிழகத்தினுடைய மைனாரிட்டி அரசாக பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த 5 ஆண்டு காலத்திற்கு முழுமையாக மின்சார பிரச்சனையை, மின்சார தட்டுப்பாடை, மின்சார வெட்டை அவர்களால் சரி செய்ய முடியாத ஆட்சியாகத்தான் அந்த 5 ஆண்டு காலமும் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் தமிழ்நாடு அமளிக்காடாக இருந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய அவர்கள் மீது தாக்குதல், மதுரை தினகரன் பத்திரிகையில் 3 அப்பாவி வீரர்களை தூக்கி தீயில் போட்டது, எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, நில அபகரிப்பு, அந்தந்த மாவட்டங்களிலே ஆளுகின்ற மாவட்ட அமைச்சர்கள் அங்கே அப்பாவிகளுடைய நிலங்களை அடித்து தரமாட்டு விலைக்கு வாங்கி அச்சுறுத்து கொண்ட ஒரு நிலை, இவைகளால் நிறைய தற்கொலைகள் நடைபெற்றது. இவைகளெல்லாம் மாண்புமிகு அம்மார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மீட்டுக் கொடுத்தார்கள். எங்கு பார்த்தாலும் குடிநீர் பிரச்சனை அவர்களால் தீர்க்க முடியவில்லை. சர்க்காரியா கமிஷனிலிருந்து ஆரம்பித்து 2G ஸ்பெக்ட்ரம் 1,86,000 கோடி ரூபாய் என்ற அளவுக்கு இழப்பு ஏற்படுகின்ற வகையில் கமிஷனாக பெற்று கருணாநிதி குடும்பம் பங்கு போடுகின்ற நிலை, இவைகளெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்றது. தமிழகத்தில் ஒரு 6 முதலமைச்சர்கள், மதுரையில் ஒரு முதலமைச்சர், கோவையில் ஒரு முதலமைச்சர், திருச்சியில் ஒரு முதலமைச்சர், சென்னையில் 4 முதலமைச்சர். இப்படித்தான் கருணாநிதி ஆட்சியில் 6 முதலமைச்சர் தமிழகத்திலே ஆண்ட வரலாறு. இது ஒரு புறம். இன்னொரு புறம்
தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகள். மத்தியில் அவர்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி, மாநிலத்தில் கருணாநிதி அரசு இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. காவிரி பிரச்சனை நமக்கும் கர்நாடகத்திற்கும் நீரை பங்கிடுவதில் பிரச்சனை. அதை தீர்ப்பதற்கு காவிரி நடுவர் மன்றம் நிறுவப்பட்டு 17 ஆண்டுகளாக அந்த காவிரி நடுவர் மன்றம் அந்த வழக்கை விசாரித்து 2007 காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வருகிறது. அந்த இறுதி தீர்ப்பு வந்தவுடனே மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், கருணாநிதி அவர்களை நீங்கள் தான் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பினை அமுல்படுத்துவதற்கு மத்திய அரசினுடைய அரசாணை தேவை. உடனடியாக அரசியலில் அரசாணை பெற்றுத்தாருங்கள் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த நேரத்தில் கருணாநிதியிடம் சொன்னார்கள். அதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரதமும் மேற்கொண்டார்கள். ஆனால் கருணாநிதி எந்த முயற்சியும் செய்யவில்லை. எதுவரை 2011 வரை மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் ஆனதற்கு பின்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த பிரச்சனையை மத்திய அரசுக்கு எடுத்துச் சென்று பல முறை வலியுறுத்தியும் பிரயோஜனம் இல்லை என்ற நிலையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்று வாதாடி போராடி சட்ட போராட்டம் நடத்தி 2013 தான் 6 ஆண்டுகளுக்கு பின்னாலே மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் உச்சநீதிமன்றம் சென்று உச்சநீதிமன்றத்தின் மூலமாக காவிரி நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தந்த ஒரே தலைவர் ஒரே முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். கருணாநிதியால் முடியவில்லை. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்து ஆட்சியில் இருந்துதான் முல்லை பெரியார் தென் மாவட்ட மக்களுடைய ஜீவாதார உரிமை, முல்லை பெரியாருடைய அணையுடைய பராமரிப்பு பணிகளுக்காக 156 அடியிலிருந்து 136 அடியாக குறைக்கப்பட்ட அந்த நீரின் அளவினை பராமரிப்பு பணி முடிந்ததற்கு பின்னால் கேரள அரசு உயர்த்துவதற்கு மறுத்தது. இந்த பிரச்சனையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். இவர்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. கையாளாக அரசாகத்தான் கருணாநிதி அரசு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்தது. மாண்புமிகு அம்மா அவர்கள் 2006 காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் சென்று 2006 மாண்புமிகு அம்மா அவர்கள் வரலாற்று சிறப்புக்கு முல்லை பெரியார் நீர்மட்டத்தை முதல் கட்டமாக 136 142 அடியாக தேக்கிக் கொள்ளலாம். பேபி அணை சிற்றணை என்று பக்கத்தில் ஒரு அணை இருக்கிறது. அந்த அணை பழுது நீக்கம் செய்யப்பட்டவன் முழு கொள்ளளவான் 156 அடியும் தேக்கிக் கொள்ளலாம் என்று அரசாணை பெற்று தந்தவரும் மாண்புமிகு அம்மா தான். எப்ப 2006 பிப்ரவரி மாதம் 2006 பிப்ரவரி மாதம் அம்மா பெற்று தந்தாங்க. மார்ச் 1 எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 2006 எலெக்ஷன் தமிழகத்தினுடைய போதாத காலம் மைனாரிட்டி திமுக வந்துருச்சு. 2006 2011 வரைக்கும் முல்லை பெரியார் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு உரிய கடமையை பணியை கருணாநிதி அரசு செய்யவில்லை. மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்ததற்கு பின்னர்தான் 2006 மாண்புமிகு அம்மா அவர்கள் பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினை 2013 14 மாண்புமிகு அம்மா அவர்கள் உறுதி செய்து மீண்டும் உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பினை பெற்று தந்தார்கள் என்பதனையும் நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக ஆட்சியில் இருந்த பொழுது மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதில்லை, மக்களுடைய தேவைகளை அறிந்து திட்டங்களை தருவதில்லை. தமிழகம் அமைதிக்காடாக இருந்தது. இலங்கையில் தமிழர்களுடைய பிரச்சனை 2009 சிங்கள ராணுவம் இலங்கை தமிழர்கள் மீது போரை தொடுக்கப் போகின்றது மத்திய அரசிற்கு உளவுத்துறை மூலம் செய்து வந்த பொழுதும் அங்கு ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி அதனை கண்டுகொள்ளவில்லை. இதனால் 2 லட்சம் தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 4 லட்சம் இலங்கை தமிழர்கள் முள்வெளிக்குள் அடைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கையிலிருந்து காலிருந்து குற்றீரும் கொலையுருமாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த போரை தடுத்து நிறுத்துவதற்கு கருணாநிதி உதவி செய்யாத கையாளாக அரசாகத்தான் கருணாநிதி அரசு அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்தது என்பதனையெல்லாம் ஸ்டாலின் மறந்து விட்டாரா அல்லது மறப்பது போல் நடிக்கிறாரா? இவ்வளவு அக்கிரமங்களையும் தாங்கள் ஆட்சி காலத்தில் இருந்தபொழுது செய்துவிட்டு மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு துடித்தால் அந்த துடிப்பை தமிழக மக்கள்
நிற்பாற்றுவார்கள் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் அவர்களை பற்றி கவலை இல்லை. இந்த நாட்டிற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் செய்த அரிய பல சாதனைகள் இவைகளெல்லாம் நம்முடைய மக்களுடைய மனங்களிலே நீங்காத இடம் பெற்றிருக்கிறது. அந்த சாதனைகளை சொல்லி மக்களை நாம் மக்களாட்சி தத்துவத்தின்படி ஆட்சி அமைப்பதற்கு நம்முடைய பணிகளை, கடமைகளை, மக்கள் சேவைகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்த பாதையில் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்ட லட்சியங்களை நாம் நிறைவேற்றுவோம் என்பதனையும் இந்த நல்ல நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய தர்ம யுத்தத்துடைய நோக்கம் மாண்புமிகு அம்மாவுடைய மரணத்தில் இருக்கின்ற மர்ம முடிச்சு. இந்த மர்ம முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் மத்திய அரசினுடைய சிபிஐ விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும். கட்சிகளை, பதவிகளை வாங்குவதற்கும் பெறுவதற்கும், சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்கும் ஒரு குடும்பத்தினுடைய 16-20 பேருடைய வாசலில் நின்று கொண்டிருக்கின்ற அவல நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு இனி எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்ற நிலையை உருவாக்குவதற்கும் தான் நம்முடைய தர்ம யுத்தம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த தர்ம யுத்தத்தில் யார் பிறண்டு நடக்கின்றார்களோ அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களின் எண்ணங்களின்படி டிடிவி தினகரன் நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் என்று சொல்கிறோம். மக்களின் எண்ணங்களின்படி. ஆனால் போன வாரம் என்ன நடந்திருக்கு? என்ன நடந்துச்சு? சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டினாங்க, மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினாங்க. ஏற்கனவே ஒரு அபிடவிட்டில் கழக பொதுச் செயலாளர் சசிகலா என்றும் துணை பொதுச் செயலாளரும் டிடிவி தினகரன் தான் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் கையெழுத்து போட்டு. மீண்டும் அதை உறுதிப்படுத்துவதற்கு சென்ற வாரம் கழக பொதுச் செயலாளர் சசிகலா, துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூட இப்போ கூட்டாளியா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் வரை சேர்த்து இப்போ கையெழுத்து வாங்கி இந்திய தேர்தல் கமிஷனுக்கு அனுப்புகிறாங்க. இவர்களை எப்படி நாம் நம்புவது? நாம் நேற்று சேலத்தில் பேசியிருக்கிறார். நேற்று சேலத்தில் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். நான் அந்தர்பல்ட்டி அடிக்கிறோமா பேச்சுவார்த்தையில். நாங்கள் சொன்ன கோரிக்கையை, இந்த தர்ம யுத்தத்தினுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றியிருந்தீங்கன்னா ரைட்டு. ஆனால் நிறைவேற்றுவோம் என்று மக்களின் எண்ணங்கள் இருப்பதனால் நாங்கள் நிறைவேற்றும் என்று சொல்லி கபட நாடகத்தை நீங்கள் தொடர்ந்து அரங்கேற்றிக் கொண்டிருப்பதனால் இன்றைக்கும் மக்கள் உங்கள் மீது மிகப்பெரிய சந்தேகத்தை, நீங்கள் தமிழ்நாடு மக்களை ஏமாளிகள் என்று நினைக்கின்ற உங்களை மக்கள் சரியான பாதைக்கு, உண்மையிலே உங்களை சரியான பாதைக்கு இழுத்து வருவார்கள். இழுத்து வர முடியலை என்றால் ஒதுக்கி விடுவார்கள் என்பதையும் இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. திருந்த வேண்டும், திருந்த வேண்டும். இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாக இருக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக ஆட்சி வருகின்ற உரிமை மக்களாட்சியாகத்தான் இருக்க வேண்டும். எந்த ஒரு அதிகார வர்க்கத்திற்கும் உள்ளே செல்லக்கூடாது. அது பன்னீர்செல்வம் குடும்பத்திற்கும் செல்லக்கூடாது, அண்ணன் KP முனுசாமி அவர்கள் குடும்பத்திற்கும் செல்லக்கூடாது. அம்மா அவர்கள் சொல்வார்களே, இந்த இயக்கம் ஆலமரம், 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று. 1000 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றால் இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும். மன்னராட்சி எப்பொழுதோ ஒழிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் நீங்கள் மன்னராட்சியை கொண்டு வருவதற்கு தமிழக மக்கள் ஒருபோதும்
அனுமதி தரமாட்டார்கள் என்பதை சொல்லி என்றைக்கே திமுகவையும் திமுக ஆட்சியும் மக்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். மீண்டும் திமுக ஆட்சி வருவது என்பது பகல் கனவு என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஸ்டாலினுடைய பகல் கனவு பலிக்காது. அவருடைய கனவு இன்றைக்கு எந்த காலத்திலும் நிறைவேறாது என்று சொல்லி மக்கள் நன்றாகவே எடை போட்டு வைத்திருக்கிறார்கள். வருகின்ற ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் எதுவாக எத்தனை நேரத்தில் எப்பொழுது வந்தாலும் அண்ணன் அவர்கள் வாகை சூடுவார்கள், அண்ணன் மதுசூதன் அவர்கள் வாகை சூடுவார் என்று சொல்லி தொழிலாளர் தோழர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் சார்பாக எங்களுடைய மே தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.